ஹாய் டீம் எல்லோஸ். நாம் இந்த பைத்தான் மாஸ்டரி சீரீஸ்ல பைத்தானை A to Z ஹேண்ட்ஸ் ஆனா லேர்ன் பண்ணிக்க போறோம். ஸோ என் பேரு சௌந்தர்யா. வெல்கம் டு எல்லோமேட்டிக்ஸ். எஸ் டீம் எல்லோஸ், நாம இந்த பைத்தான் கிளாஸ்ல பைத்தானை எப்படி இன்ஸ்டால் பண்ணணுங்கிறதுல இருந்து வேரியபிள்ஸ்னா என்ன, லாஜிக்கல் டிசிஷன்னா என்ன, லூப்பிங் எப்படி பண்றது, ஃபங்க்ஷன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஃபுல்லா படிச்சுட்டு கம்ப்ளீட் ப்ராஜெக்ட் பில்ட் பண்ண போறோம் வித் ஃபன் குவிசஸ் அண்ட் மினி ப்ராஜெக்ட்ஸ். ஸோ why start with Python? பைத்தான் ஆல்மோஸ்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ் மாதிரி தாங்க. பிகினரா இருக்கவங்க கூட ஈஸியா பைத்தான் லாங்குவேஜ் லேர்ன் பண்ணிக்கலாம். சோ இது இவ்வளவு சிம்பிளா இருக்கு, இதோட அவுட்கம் சிம்பிளா தான் இருக்குமான்னு பாத்தீங்க அப்படின்னா நோ. இதோட அவுட்கம் அப்படிங்கிறது ரொம்ப பெருசா இருக்கு. நீங்க இந்த பைத்தானை வச்சு வெப்சைட்ஸ் கிரியேட் பண்ணலாம், டேட்டா விஷுவலைஸ் பண்ணிக்கலாம், அண்ட் அது போக கேமிங்கும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஏஐ அண்ட் மிஷின் லேர்னிங் மெஜாரிட்டியா பைத்தான்ல தான் ரன் ஆகுது. மோரோவர் கூகுள், இன்ஸ்டாகிராம், நெட்ஃபிளிக்ஸ் இந்த மாதிரி எம்என்சி கம்பெனிஸ் எல்லாமே பைத்தானை தான் மெயின் லாங்குவேஜா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. So don't delay, we will get into the classes. Welcome to episode number 1, how to install Python. So first Python install பண்றதுக்கு you can go with a Google browser இல்ல Firefox Edge எது போனீங்க பண்ணாலுமே ஓகே தாங்க. உங்களுக்கு எந்த பிளாட்ஃபார்ம் ஓகேவா ஃபீல் பண்றீங்களோ அந்த பிளாட்ஃபார்ம் போய்க்கோங்க. அந்த பிளாட்ஃபார்ம்ல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஐ எம் யூசிங் எட்ஜ் நான் யூஸ் பண்றேன், மைக்ரோசாஃப்ட் எட்ஜ். ஸோ அதுல பாத்தீங்க அப்படின்னா பைத்தான் டவுன்லோட் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பைத்தான் டவுன்லோட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே வந்து லைக் டவுன்லோட் பைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ஓகே தான். அதில் பார்த்தீங்க அப்படின்னா வி வில் ஹாவ் அபவுட் டவுன்லோட்ஸ், டாக்குமெண்டேஷன்ஸ் அந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ நீங்கள் அதில் டவுன்லோட்ஸ் கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் ஆப்ஷன் போனீங்க அப்படின்னாலுமே ஓகே தான். அப்படி இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்து அப்படின்னா டவுன்லோட் த லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் விண்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலுமே நமக்கு இந்த இடத்துல இங்கே டவுன்லோட் ஆகிட்டு இருக்கும். ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு அந்த ஃபைல் டவுன்லோட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஃபைலை லைக் அந்த டவுன்லோட் ஆன ஃபைலை சப்போஸ் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஓப்பன் அப்படிங்கிற ஆப்ஷன் கிடைக்காது. ஸோ ரைட் கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ஓகே தான். நெக்ஸ்ட் அதில் வந்து இன்ஸ்டால் நவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே வந்து ஆட் பாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கீழே யூஸ் அட்மின் ப்ரிவிலேஜஸ் எல்லாத்தையுமே நீங்க கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இன்ஸ்டால் நவ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா இட் ஸ்டார்டட் டு இன்ஸ்டால். அதுல நடுவில் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்கும். ஸோ நீங்க அதுக்கான எல்லா ஆக்சஸ் பெர்மிஷன்ஸும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இட் ஸ்டார்டட் டு டவுன்லோட். A few minutes later. ஸோ இங்க டவுன்லோட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸோ ஜஸ்ட் செட்டப் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு மெசேஜ் வந்துச்சு. நெக்ஸ்ட் நீங்க அதை என்ன பண்ணிக்கலாம், அதை க்ளோஸ் பண்ணிட்டு யூ கேன் கோ ஃபார் கமாண்ட் ப்ராம்ப்ட். ஸோ விண்டோஸ் கிளிக் பண்ணிட்டு அதில் சிஎம்டி அப்படின்னு டைப் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் கெட் த கமாண்ட் ப்ராம்ப்ட். கமாண்ட் ப்ராம்ப்ட் போயிட்டு ஸோ கமாண்ட் ப்ராம்ப்ட் நீங்கள் என்ன செக் பண்ணிக்கலாம் அப்படின்னா பைத்தான் //வெர்ஷன் அப்படின்னு டைப் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் கெட் த பைத்தான் வெர்ஷன். லேட்டஸ்ட் வெர்ஷன் என்ன இருக்கும், ஸோ உங்களுக்கு ஆப்ஷனில் டவுன்லோட் அப்படிங்கிற இடத்துல என்னதான் வரும் அப்படின்னா லேட்டஸ்ட் வெர்ஷன் எது இப்போ உங்களுக்கு இருக்கும். ஸோ இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷனாக பைத்தானில் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.13 அப்படிங்கிறத லேட்டஸ்ட் வெர்ஷன். ஸோ அந்த வெர்ஷன் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாப்பப் ஆகும். ஸோ அந்த வெர்ஷன் தான் உங்களுக்கு டவுன்லோடுமே ஆகும் இந்த இடத்துல. ஸோ பைத்தானில் நீங்கள் வெர்ஷன் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா பைத்தான் 3.13.3 அப்படிங்கிறது உங்களுக்கு டவுன்லோட வெர்ஷனாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம பைத்தானை வந்து வி கேன் யூஸ் லைக் எக்ஸ்டென்ஷன் லைக் ஏதாவது வேற ஏதாவது ஒரு எடிட்டர் யூஸ் பண்ணியும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைத்தானில் ஒர்க் பண்ணிக்கலாம். பட் பைத்தானை பேஸாக எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க. வித்தவுட் யூசிங் எனி எடிட்டர், எந்த ஒரு எடிட்டருமே இல்லாமல் ஒரு பைத்தான் ப்ரோக்ராமை நம்மளோட நார்மல் லேப்ல ரன் பண்ணோம் அப்படின்னா பை யூசிங் அந்த பைத்தானை இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம பண்ண வேண்டிய ப்ராசஸ் கமாண்ட் ப்ராம்ப்ட்ல பைத்தான் அப்படின்னு டைப் பண்ணுங்க. டைப் பண்ணீங்க அப்படின்னா பைத்தானோட எடிட்டர் நமக்கு அந்த இடத்துல வரும். ஸோ அதுல நார்மலா பிரிண்ட் ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்றேன். ஸோ இப்போ நான் டைப் பண்ணதுக்கு அப்புறம் நான் என்டர் பண்ணேன் அப்படின்னா எனக்கு கீழே என்ன வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த இடத்துல பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ நீங்க பைத்தான் கூட கமாண்ட் ப்ராம்ப்ட்லயே ரன் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நோட் பேட் யூஸ் பண்ணி நீங்க பேசிக்கா ரன் பண்ணலாம். பட் நீங்க அந்த மாதிரி ரன் பண்ணும்போது உங்களால அதுல இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே டீபக் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களால டீபக் பண்ணி பார்க்க முடியாது. ஸோ அந்த மாதிரி நீங்க டீபக் பண்ணணும்னு நினைக்கும் போது யூ கேன் கோ ஃபார் த எடிட்டர்ஸ் லைக் விஷுவல் ஸ்டுடியோ. நான் ப்ரிஃபர் பண்றது விஷுவல் ஸ்டுடியோ. நீங்களும் அதை ப்ரிஃபர் பண்ணும் அப்படின்னு நான் சொல்ல கிடையாது. உங்களுக்கு எது பெட்டரா ஃபீல் பண்றீங்களோ நீங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனா நான் இந்த இடத்துல எப்படி அதை இன்ஸ்டால் பண்ணணும், எப்படி அதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ நீங்க ப்ரீவியஸா பார்த்த மாதிரி
யூ கேன் கோ வித் ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்ம் போய்க்கோங்க. நான் இந்த இடத்துல மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் நான் இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுல விஷுவல் ஸ்டுடியோ கோட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுலயே கீழே சஜஷன்ல வரும் டவுன்லோட் விஷுவல் ஸ்டுடியோ கோட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதுல பாத்தீங்க அப்படின்னா வி கேன் கோ ஃபார் விண்டெக்ஸ் லைக் விண்டோஸ் மேக் அண்ட் லினக்ஸ் மூணுக்குமே அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா சஜஷன்ல கொடுத்துருப்பாங்க என்ன வெர்ஷன் டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி நான் இப்ப வந்து விண்டோஸ் நான் யூஸ் பண்றேங்காட்டி விண்டோஸோட வெர்ஷன் அதுக்கு தகுந்த மாதிரி நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு விஷுவல் ஸ்டுடியோ நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு இந்த இடத்துல இப்ப டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அது டவுன்லோட் ஆகிருச்சு அப்படின்னா நீங்க அதுல சைட்ல எப்பவும் போல ஓப்பன் பண்ணி நீங்க அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் அங்க பக்கத்துலயே பாத்தீங்க அப்படின்னா யூ கேன் ஹேவ் ஓப்பன் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க அந்த ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கிடைக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலுமே ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அதுல கீழே பாத்தீங்க அப்படின்னா ஐ டோன்ட் அக்செப்ட் த அக்ரிமெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். அதுக்கு பதிலா ஐ அக்செப்ட் த அக்ரிமெண்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அதுலயே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பாத்துல செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்கும். ஸோ நான் இந்த இடத்துல என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட யூசர் ஃபைல்ஸ்குள்ள நான் அதை வந்து செட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஸோ நெக்ஸ்ட் விஷுவல் ஸ்டுடியோ உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகும். ஸோ இதுல எல்லாத்துக்குமே நெக்ஸ்ட் கொடுத்துட்டு வந்துட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு விஷுவல் ஸ்டுடியோ இந்த இடத்துல இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்படி டவுன்லோட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த இடத்துல ஃபினிஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல விஷுவல் ஸ்டுடியோ அப்படிங்கிறது இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ இன்ஸ்டால் ஆனதுக்கு அப்புறம் அந்த ஃபைல் நமக்கு எப்படி வியூ ஆகும் அப்படின்னா ஸோ இந்த மாதிரிதான் நமக்கு இந்த இடத்துல வியூ ஆகும். ஸோ இதுல எப்படி நம்ம வந்து பைத்தான் ஃபைல ரன் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் we have to create an empty folder நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கிரியேட் பண்ண ஒரு இடத்துல. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா என்னோட ஃபைல் எக்ஸ்ப்ளோரருக்குள்ள நான் போய்க்கிறேன். ஸோ உங்களுக்கு எந்த டிரைவ்ல மெமரி ஸ்பேஸ் அவைலபிளா இருக்கோ ஸோ அந்த இடத்துல ஒரு எம்டி ஃபோல்டர் நீங்க கிரியேட் பண்ணிக்கோங்க. எப்பவும் போல ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நியூ அப்படின்னு இருக்கும். அதுக்கு பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா ஃபோல்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அந்த ஃபோல்டருக்கு நான் நேம் வைக்கிறேன் பைத்தான் அண்டர்ஸ்கோர் டெமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஃபைல் இந்த எம்டி ஃபோல்டர் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் அதை ஓபன் பண்ணுங்க. அதை ஓபன் பண்ணிட்டு மேல அந்த லிங்க்குள்ள யூ கேன் டைப் இட் அஸ் சிஎம்டி அப்படின்னு டைப் பண்ணி என்டர் அடிச்சிங்க அப்படின்னா இது ஸ்ட்ரைட்டா உங்களுக்கு எங்க ரீடைரக்ட் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கமாண்ட் ப்ராம்ப்ட்டுக்கு ரீடைரக்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ அந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் ரீடைரக்ட் பண்ணதுக்கு அப்புறம் யூ கேன் டைப் கோட் ஸ்பேஸ் டாட் அப்படின்னு டைப் பண்ணீங்க அப்படின்னா இது ஸ்ட்ரைட்டா எதுக்கு ரீடைரக்ட் பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா விஷுவல் ஸ்டுடியோக்கு நமக்கு ரீடைரக்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இங்க ஒரு ஆப்ஷன் வரும் ட்ரஸ்ட் த ஆத்தர்ஸ் பண்ணிக்கோங்க. கீழே எஸ் ஐ ட்ரஸ்ட் த ஆத்தர்ஸ்னு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபுல் ஸ்கிரீன் வச்சுக்கோங்க. இப்போ இங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் பைத்தான் அண்டர்ஸ்கோர் டெமோ அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ண ஒரு எம்டி ஃபோல்டர் எனக்கு இப்போ இந்த இடத்துல கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா வி கேன் கிரியேட் ஒரு நார்மல் ஃபோல்டர் நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ ஒரு நார்மல் ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறோம். அந்த ஃபைல் கிரியேட் பண்றதுக்கு உங்களுக்கு மேல 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷன்ஸ்ல நியூ ஃபைல் நியூ ஃபோல்டர் இல்ல அப்படின்னா ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுக்கு அந்த ஆப்ஷன் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஃபோல்டர் கொலாப்ஸ் பண்றதுக்கான ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கும். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நியூ ஃபோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு கீழே நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஃபைலுக்கு நேம் செட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த இடத்துல டெமோ அப்படின்னு சொல்லிட்டு அதோட எக்ஸ்டென்ஷனா நான் என்ன செட் பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பைத்தான் .py அப்படிங்கறதா பைத்தானோட எக்ஸ்டென்ஷன். ஸோ அதை டைப் பண்ணி நீங்க என்டர் அடிச்சீங்க அப்படின்னா we will get the demo.py அப்படிங்கிற அந்த ஃபைல் வந்து நமக்கு ஓப்பன் ஆயிரும் விஷுவல் ஸ்டுடியோல. ஸோ இப்போ இதுல நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம கமெண்ட் ப்ராம்ப்ட்ல ப்ரீவியஸா டைப் பண்ண ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை நான் இப்போ இங்க என்ன பண்ண போறேன் பாத்தீங்கன்னா அதே வந்து நான் இங்க டைப் பண்ண போறேன். இங்க நான் என்ன பண்றேன் பாத்தீங்கன்னா ப்ரீவியஸா கமெண்ட் ப்ராம்ப்ட்ல டைப் பண்ண அதே கோட அந்த இடத்துல டைப் பண்ணி அதை சேவ் பண்ணிக்கணும் நம்ம இந்த இடத்துல. ஸோ நம்ம சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை ரன் பண்றதுக்கு we can go சைட்ல பாத்தீங்க அப்படின்னா ரன் பைத்தான் ஃபைல் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். லைக் அந்த ஒரு ரன் பட்டன் மாதிரி உங்களுக்கு இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த பைத்தான் ஃபைல் ரன் ஆகும். சப்போஸ் உங்களுக்கு அது ரன் ஆகல அப்படிங்கிறப்போ உங்களுக்கு விஷுவல் ஸ்டுடியோலயே பாத்தீங்க அப்படின்னா சைட்ல ஒரு 4 ஐகான்ஸ் இருக்கும். ஸோ அதுல கீழே பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்டென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அப்படி உங்களுக்கு அது வரல அப்படின்னாலுமே கண்ட்ரோல் ஷிஃப்ட் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டைப் பண்ணீங்க அப்படின்னா அந்த எக்ஸ்டென்ஷன் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ அதுக்குள்ள நீங்க என்ன டைப் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பைத்தான் அப்படின்னு டைப் பண்ணீங்க அப்படின்னா பைத்தான் டீபக்கர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இன்ஸ்டால் பண்ணாதங்க இன்ஸ்டால்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இன்ஸ்டால் ஆயிரும் உங்களுக்கு. ஸோ ஆஃப்டர் தட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கோட்
ரன்னர் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணீங்க அப்படின்னா வி வில் கெட் கோட் ரன்னர்ன்னு சொல்லிட்டு நமக்கு ஒண்ணு நடக்கும். அதாவது ஒரு எக்ஸ்டென்ஷன் நமக்கு வந்து ஓப்பன் ஆகும். அந்த எக்ஸ்டென்ஷன்ல யூ கேன் இன்ஸ்டால் இட். அதையும் நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இப்போ நீங்க ஃபைல்ஸ்குள்ள போயிட்டீங்க அப்படின்னா யூ கேன் ரன் இட் அஸ். ஸோ இப்போ நீங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த பட்டன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ பைத்தான் ஃபைல் இப்போ ரன் ஆயிரும். ஸோ நான் ப்ரீவியஸா கமாண்ட் ப்ராம்ப்ட்ல டைப் பண்ண அதே கமாண்ட நான் இங்கேயும் டைப் பண்ணியிருக்கேன். பிரிண்ட் ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ எனக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட்புட்ல ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிறது எனக்கு பிரிண்ட் ஆகி காட்டி. ஸோ திஸ் இஸ் ஹவு யூ கேன் ரன் பைத்தான் கோட விஷுவல் ஸ்டுடியோல எப்படி ரன் பண்ணும் அப்படிங்கிற நம்ம பார்த்தோம். ஸோ ஆஃப்டர் திஸ் அப்படிங்கும்போது நம்ம இதுல எப்படி இது ஒர்க் ஆகுது அப்படிங்கறத ஃபுல்லா பார்க்கலாம். நெக்ஸ்ட் எபிசோட்ல இன்டர்பிரட்டர்ஸ்னா என்ன, பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எப்படி ஒர்க் ஆகுது அண்ட் வேரியபிள்ஸ்னா என்னன்னு பார்க்க போறோம். ஸ்டே டியூன் ஃபார் மோர் எபிசோட்ஸ். சப்ஸ்கிரைப் டு எல்லோமேட்டிக்ஸ். பை.